ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு 2-1 மூவி செக்மெண்ட்ல தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன 2 கண்டென்ட் உள்ள மெசேஜ் உள்ள மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு நல்ல மூவி, பட் ஒர்த் டு வாட்ச் லெவலுக்கு இம்பாக்ட் இந்த மூவி பெருசா கிரியேட் பண்ணலனாலும் படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் மெசேஜ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் அண்டர் ரேட்டட் மூவிஸை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பராரி. 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன சோஷியல் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மாரி செல்வராஜ் எடுத்த கர்ணனும் பரியரும் பெருமாளையும் ஒன்னு சேர்த்து ஒரு மிக்சர் ஆஃப் கொலாபரேஷன்ல இந்த மூவியை பிரசன்ட் பண்ணது சூப்பரா தான் இருந்துச்சு. இவங்க சொல்ல வந்த மெசேஜ் செம்மையா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. சமுதாய கருத்து, தொழில் புரட்சி, அதை சுத்தி நடக்கக்கூடிய கம்யூனிசம்னு சொல்லி எல்லாத்தையுமே டச் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியை கும்பிடக்கூடிய 2 பிரிவை சேர்ந்த 2 சாதியை சேர்ந்த மக்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோ ஒரு சாதி சேர்ந்த மக்களா இருந்தாலும் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போனாலும் ஹீரோவை வம்பிழுத்து பிரச்சனை பண்ணி கறி எலும்பு போட்டு தண்ணி விடாம பிரச்சனை பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா டீக்ரேட் பண்ணி கீழ்த்தனமா ட்ரீட் பண்ற மேல் ஜாதி மக்களோட மைண்ட் செட் என்னங்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறத தாண்டி இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஜூஸ் ஃபேக்டரிக்காக கர்நாடகாவுக்கு வேலைக்கு போன இடத்துல தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை வச்சு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணாங்கிறத ஹார்ட் ஹிட்டிங்கான மெசேஜ். இவங்களுக்கு அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்க எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் இருந்தது, அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக இந்த தண்டனை அவங்களுக்கு கடவுள் கொடுத்தாருன்னு கேட்கிற லெவலுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான கருத்தையும் முன் வச்சு நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சோசியல் டிராமா மூவின்னு தான் சொல்லுவேன். பயங்கரமா பாலிடிக்ஸ் பேசி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி ஜெகமே தந்திரம்ல தனுஷ் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. நம்ம மதுரையில இருந்துகிட்டு எவ்வளவோ பேரை கீழே போட்டு மிதிச்சு மேல வரும், நாம தான் மேல் ஜாதின்னு கையை ஓங்கி காமிச்சிருந்தாலும் நம்ம எல்லாம் வெளியூருக்கு போகும்போது நம்ம எல்லாமே தமிழ்னு சொல்லி நம்மளை கேவலமா போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க மாமான்னு சொல்லி ஃபீல் பண்ற லெவலுக்கு இதே கருத்தை தான் இங்கேயுமே ரீப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் நேட்டிவிட்டி ஃபேக்டரோட அந்த ஊரை சுத்தி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அழகா எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கதை ஷிஃப்ட் ஆகி ஃபேக்டரிக்கு போனதுக்கு அப்புறம் கன்னடம் பேசுறது நமக்கு புரியுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஜோன்ல தான் வச்சிருந்தாங்க. படமுமே ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒன்னு பிளசன்டான மைண்ட் செட்ல சோஷியல் டிராமா எந்த ஒரு இடத்துலயுமே ஓவர் டோஸ் ஆயிருக்க கூடாதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு பாரியா நம்ம கதையோட ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி எமோஷனலான ஃபேமிலி டிராமா கூடவே லவ், காமெடி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி கமர்ஷியலைஸா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரியான ஒரு டோன்ல இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் கனெக்டிங் டாட் அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஹியூஜான இம்பாக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவி தான், ப்ரொடக்ஷன்ல காசு செலவு பண்ணி இந்த பெட்டரா எடுத்திருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறத தாண்டி இவங்க பேச நினைச்ச விஷயத்தையுமே மாரி செல்வராஜ் மாதிரி எவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசியிருக்கலாம். எல்லா இடத்துலயுமே பூசி மொழிக்கிருக்காங்க. யாரோட பேரையுமே ஓபன் அப் பண்ணி பேசலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதின்னு சொன்னா அசிங்கம், வெளியூர்ல போய் தமிழ்னு சொன்னா பெருமையானு கேட்கிற லெவலுக்கு தான் இவங்க படமே பண்ணியிருப்பாங்க. ஒரு கூட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தரோட கருத்தை பத்தின படங்கிறத தாண்டி ரியாலிட்டியை பேசுற மாதிரியான ஹார்ட் ஹிட்டிங்கான ட்ரூத்தை பேசியிருக்கனால ஒன் டைம் வாட்சபிளான ஒரு கண்டென்ட் உள்ள மூவிங்கிறதுனால டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா வீடியோஸ் தமிழ் லைவ்டா இருக்கு. மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல பொலிட்டிக்கல் சோஷியல் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பராரி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 5/10. நம்மளிஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா காடப்புறா கலைக்குழு, ஒரு கமர்ஷியல் காமெடி டிராமா மூவி. தமிழ்ல ரிலீஸ் ஆன மூவி தான். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, முனிஷ்காந்த் ஒரு காடப்புறா கலைக்குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. வெளியூருக்கு எல்லாம் போய் அவரோட கலையை பெருமைப்படுத்துற விதமா நாடகம் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரையும் மகிழ்வித்தாலும் உள்ளூர்ல நாடகம் போட எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நில வாங்க ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அவர் இதுல அந்த ஊரோட அரசியல்வாதியா வரக்கூடிய மைண்ட் கோப்பி பண்ணக்கூடிய வெள்ளத்தனம் என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சா, அவரோட கலைக்குழுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு நடுவில் அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாரு, அதை சுத்தி இருக்கக்கூடிய காமெடி கலாட்டா என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா நடிக்கிற மூவ்மே ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். கலைக்குழுவை பேஸ் பண்ணி நாடக கலைஞர்களுக்கு மரியாதை தர விதத்துல நாட்டு கலைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஐடியா அண்ட் ப்ராப்பரான கண்டென்ட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல பிரசென்ட் பண்ணி தான் இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. காமெடி படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல, எமோஷன்ஸ் மட்டும் அங்கங்க ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தாண்டி ரொமான்ஸ், காமெடி, லவ் டிராமா போர்ஷன்ஸ் எதுவுமே படத்துல கை கொடுக்கலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுவீங்க. அந்த ட்ராக்கை வெட்டி போட்டாலும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத லெவலுக்கு தான் ஒட்டி தைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப் பயங்கர பிரிடிக்டபிளா சிம்பிளான டோன்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல பயங்கரமா மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணுங்கிறத தாண்டி இன்னும் சீரியஸா எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு.
படத்துல எந்த ஒரு சீனுமே அந்த அளவுக்கு அட்ராக்டிவாவும் என்கேஜிங்காவும் இல்லாம போனது இந்த மூவில ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தாலும் ஒருத்தனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அதுவும் இந்த மாதிரி நாடக கலைஞர்கள் அவங்க வேலையில எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்கள மாதிரியே இன்னும் எவ்வளவு பேர் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க, இந்த கலையெல்லாம் எப்படி காப்பாத்தணுங்கிற நாட்டுப்பற்று உணர்வு இருந்தாலும் அதை உணர்ச்சி பூர்வமா கன்வே பண்ணலையோன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் செகண்ட் ஹாஃப் கமர்ஷியலைஸ் பண்ணி காமெடி பண்ணி சொதப்பி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மூவி தான், போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பிலோ ஆவரேஜான மூவி, டைம் வாட்சபிளான கண்டென்ட் உள்ள மூவிங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் அண்டர் ரேட்டட் மூவின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காடப்புறா கலைக்கல மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 10. இந்த 2 நான் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you all, love you all.